ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் க்ரீம் தான் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேச்சுரலாக வந்து கலர் கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாக இருக்குன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. இந்த க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கை மேலே கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த க்ரீம் வந்து நம்மளுக்கு நம்ம ஃபேஸ் வந்து ஒயிட்டாக மாறுறதுக்கும், அதே மாதிரி கழுத்து கீழே கருவளையம் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கண்ணு கீழே கருவளையம், கழுத்தில் கருப்பு, முட்டியில் கருப்பு, கையில் கருப்பு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துலலாம் நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா இது வந்து 1 வீக்கில் உங்களுக்கு அந்த கருமையெல்லாம் போக்க ஆரம்பிச்சிடும். நம்ம முகமும் வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்க ஆரம்பிக்கும். சூப்பர் ரிசல்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தான் இது. உங்களுக்கு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சு தோல் சீச்சிக்கோங்க. சீச்சிட்டு நல்லா வந்து நம்ம காய் சீவுறதுக்கு பார்த்திங்களா, அதில் வந்து நல்லா வந்து சீச்சு வச்சுக்கிடுவோம். ஒரு உருளைக்கிழங்கையும் ஃபுல்லாக சீச்சுக்கிடுவோம். இது உருளைக்கிழங்கு நம்மளுக்கு நேச்சுரலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியது. நம்மளுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து நேச்சுரலான ஒரு இயற்கை பொருள் தான் உங்களுக்கு. ஓகேங்களா, இதில் வந்து கெமிக்கல் எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வந்து ஃபுல்லாக வந்து சீச்சு வச்சுக்கோங்க. சீச்சு வச்சுட்டு இதுக்கடுத்து நம்ம அதில் என்ன பொருள் சேர்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, இதை ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஏன்னா இது கூட நம்ம வந்து இப்போ இதை வேக வைக்க போகிறோம் நம்ம உருளைக்கிழங்க. ஓகேங்களா, இப்போ இது கூட என்ன சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க பால் தான். ஸோ உங்களுக்கு பசும்பால் கிடைச்சாலும் ஓகே, இல்லை பாக்கெட் பால் எது கிடைச்சாலும் ஓகே, அது உங்கள் விருப்பம். ஸோ 1 டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க. பால் ஊற்றிட்டு ஒரு 2-3 செகண்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதை நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சு ஒரு மீடியம் இதுலேயே வந்து நீங்கள் வந்து இந்த இதை வந்து குக் பண்ணுங்கள். ரொம்ப வேகணும்லாம் கிடையாது. ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து குக் பண்ணால் போதும். அந்த பால்லாம் வந்து கொஞ்சம் கெட்டியாக பார்த்திங்களா, அந்த அளவுக்கு. இது ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கடுத்து இதில் என்ன சேர்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, டவ் சோப் இருக்குது பாருங்களேன். அது வந்து நம்மளுக்கு வந்து நேச்சுரலாக கிடைக்கிறது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக வந்து கெமிக்கல்லாம் கிடையாது. டவ் சோப்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு பால் தான் உங்களுக்கு. ஸோ அந்த பால் சேர்த்துருக்கனால நம்மளுக்கு வந்து டவ் சோப்பு வந்து நல்ல ரிசல்ட்டு. நம்ம பொதுவாகவே நம்ம டவ் சோப் போட்டு குளிச்சோம்னாலே போதும், நம்ம வந்து ஃபேஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங் ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து டவ் சோப்பு தான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு பாதி சோப்பு வந்து இதையும் நல்லா வந்து சீச்சு வச்சுக்கோங்க. சீச்சு வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து காய்ச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, வேக வச்சுருக்கோம் பார்த்திங்களா உருளைக்கிழங்க, அதில் இந்த டவ் சோப்பை நம்ம சீச்சு வச்சுருக்கதை அப்படியே கொட்டிடுவோம். கொட்டி வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நம்ம வந்து இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நல்லா அரைக்க போகிறோம். ஸோ அரைக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம வந்து நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த சோப்பு இதெல்லாம் வந்து நல்லா கரையிற அளவுக்கு நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த கெட்டியாக இருந்தது பூரா லைட்டாக தண்ணி விடுற மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ அப்போ வந்து நம்மளை நல்லா சோப்பு வந்து நல்லா வந்து கரைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு. பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் என்ன பொருள் சேர்க்க வேண்டியது இருக்குது. இப்போ நான் வந்து பாருங்கள், நம்ம போட்டதுக்கும் அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. இது இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, ஓகேங்களா, அது வந்து சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம ஃபேஸுக்கு வந்து செம்ம இது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். சும்மா நார்மலாகவே நீங்கள் ஃபேஸ் பண்ணாலும் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம க்ரீமில் சேர்த்து பண்ணாலும் நல்ல ரிசல்ட்டு நல்லா இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த உருளைக்கிழங்கு, டவ் சோப்பு, பால் இதெல்லாம் வந்து நல்லா வந்து போட்டு நல்லா மிக்ஸியில் நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட்டு பார்த்துக்கு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு
இது ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதில் ஒரு 2 செகண்ட்லேருந்து 3 செகண்ட் நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம நைஸாக அரைச்சிட்டோம். அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் இது பண்ண மாதிரி இருக்கும். அதனால நல்லா வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் இன்னொரு ஐட்டம் நம்ம சேர்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, வேறு ரோஸ் வாட்டர் தான் நம்ம சேர்க்க போகிறோம். நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரோஸ் வாட்டர் தான். ஓகேங்களா? ரோஸ் வாட்டர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம போட்டிருக்க அந்த எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிறதுக்கும் செமையாக இருக்கும். ஸோ நம்ம ரோஸ் வாட்டர் ஊற்றினதுக்கப்புறம் அந்த க்ரீமில் போய் நல்லா மிக்ஸ் பண்ணணும்ல, அதுக்காக எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இது உங்கள் ஃபேஸு, கழுத்து, பின்பக்கம், முட்டி, முழங்கால், ஸோ எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை எனக்கு வெறும் ஃபேஸ் மட்டும் போதுனாலும் நீங்கள் ஃபேஸில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணால் கூட போதும். அது ஓகேங்களா? குளிக்க போகிறதுக்கு 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். ஸோ இப்போ வாங்க நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிடலாம். இப்போ நான் வந்து சும்மா நார்மலாக வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். நம்ம போகிறதுக்கு முன்னாடி நார்மலாக கழுவிடுவோம். கழுவிட்டு இப்போ வந்து ஃபேஸில் நல்லா எடுத்து அப்படியே வந்து அப்ளை பண்ணி விடுங்க. உங்களுக்கு ப்ரெஷ் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை நம்ம கையிலே யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எடுத்து நல்லா வந்து நெத்தி, கண்ணு கீழே, அப்புறம் கழுத்து, இதெல்லாம் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணி விடுங்க. அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறம் இது நல்லா நிறைய இடத்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த க்ரீமை வந்து நீங்கள் 2 வீக் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒன்று வெளியில் நார்மல் டெம்பரேச்சர்லேயும் வைக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கினாலும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது உங்கள் விருப்பம், நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த க்ரீம் வந்து 2 வீக்கு நல்லா தாங்கும். ஸோ அந்தளவுக்கு இது உள்ளது. ஸோ நல்லா வந்து இப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து நம்ம ஃபேஸுக்கு ஒரு மசாஜ் கொடுங்க. ஸோ நல்லா நார்மலாக வந்து நம்ம எப்படி இது பண்ணுமோ, சோப் போட்டு மூஞ்சி கழுவும்போது நல்லா எப்படி தேய்ப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி உங்கள் ஃபேஸ்க்கு ஒரு நல்ல மசாஜ் கொடுங்க. கொடுக்கும்போது இது உள்ள அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இறந்த செல்லு இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த கரும்புள்ளி, அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஹோல்ஸு இதெல்லாம் இருக்கும் பாருங்களேன், அந்த இடத்துக்கு இது போகும்போது ஸோ மற்ற இதுகளை பூரா நம்மளுக்கு தகர்த்து விடும். ஸோ நம்ம ஃபேஸ் வந்து ஷைனிங் ஆகும், நல்ல ஒரு கலர் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நான் ஒரு 15 நிமிஷம் காயட்டும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் அப்படின்றத நான் காமிக்கிறேன் பாருங்கள். 10லேருந்து 15 நிமிஷம் ஆச்சு, நல்லா வந்து காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வருவோம். நீங்கள் எந்த சோப்பு எதுவுமே போட தேவையில்லை. ஆல்ரெடி இதில் நம்ம எல்லாமே கலந்துருக்கனால நம்ம அப்படியே வந்து வாட்டரை பச்சைத்தண்ணில் வச்சு கழுவிட்டு வந்தாலே போதும். இப்போ பாருங்கள் கழுவியாச்சு. இருந்த ஃபேஸுக்கும் இப்போ இருக்க ஃபேஸுக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட்டு கண்டிப்பாக தெரியும். ஸோ எதுவுமே போட கிடையாது, பவுட்ரு எதுவுமே போட கிடையாது. நான் அந்த இதை கழுவிட்டு வந்து அப்படியே அதை இது பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்டில் எல்லா எப்பவுமே ட்ரை பண்ணி பாருங்கள்.